தொலைக்காட்சி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரபியா ரூபன். தமிழகத்துல 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. அந்த வகையில அனைத்து கட்சியினருமே அதற்கு தயாராகி தங்களோட பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இன்றைய வீடியோவில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கல்லூரி மாணவர்கள் ஏன் போராட்டத்துல குதிச்சிருக்காங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருவாரூர்ல ஏன் கடுமையான விமர்சனங்கள்ல முன் வச்சாரு, இது தொடர்பா எடப்பாடி பழனிசாமி விளக்கமும் அளிச்சிருக்காரு. அப்படி கோவை மேட்டுப்பாளையத்துல எடப்பாடி பழனிசாமி என்னதான் பேசினார் என்பது தொடர்பா தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கோவை வடவள்ளியில பேசிய எடப்பாடி பழனிசாமி, கோயிலை கண்டால திமுக அரசுக்கு கண்ணை உறுத்துது, கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறாங்க, கோயில் பணத்துல கல்லூரி கட்டுவது எந்த விதத்துல நியாயம், மக்கள் இதனை சதி செயலாக தான் பார்க்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. ஏன் அரசு பணத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டியது தானே என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தாரு. கோயில் நிதி தொடர்பா பாஜகவினர் தான் பேசி வந்தாங்க. தற்போது எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறது தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சுக்கு தமிழக அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில திமுகவினரும் இதற்கு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல கல்லூரி மாணவர்களும் போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில திருவாரூரில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதிமுகவை மீட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை எப்படி மீட்பார் அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. வாய்க்கு வந்தது எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டினாரு. அறநிலைத்துறை சார்பில் பள்ளி கல்லூரிகள் கட்டக்கூடாது என்று பேசுகிறார். முன்பு பாஜகவுக்கு வெறும் டப்பிங் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த திரு எடப்பாடி பழனிசாமி இப்போது பாஜகவின் ஒரிஜினல் வாய்ஸாகவே மாறிவிட்டார் அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சாரு. அறநிலைத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்கவும் சட்டம் இருக்கு, இது தெரியாம எப்படி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் என்பது தனக்கு தெரியவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தாரு. இறுதியா வடிவேல் டயலாக குறிப்பிட்டும் எடப்பாடி பழனிசாமியை விமர்சிச்சிருந்தாரு. ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மாணவர்களின் போராட்டம், மறுபுறம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையான விமர்சனம். இதனை தொடர்ந்துதான் விழுப்புரத்துல சுற்றுப்பயணத்துல ஈடுபட்டிருந்த எடப்பாடி பழனிசாமி இதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த விளக்கத்துல அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கருத்தை சொன்னேன், ஒரே நேரத்தில் 9 கல்லூரிகள் அமைக்க அறிவிப்பு வெளியிட்டதற்கு வரவேற்பு தெரிவித்தோம். அறநிலையத்துறை நிதி எடுத்து கல்லூரிகள் அமைத்தால் மாணவர்களுக்கு தேவையான வசதிகள் முழுவதுமா கிடைக்காது. அறநிலையத்துறை நிதியில் இருந்து மட்டும்தான் அதற்கு செலவிட முடியும். ஆகவே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாக கொண்டு வர வேண்டும் என்று நான் சொன்னதற்கு கண், காது, மூக்கு வைத்து 2 நாட்களாக விவாதம் நடக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சி இருந்த போது 67 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்தோம். அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கிறோம். திமுக ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு மருத்துவ கல்லூரியை கொண்டு வர முடிந்ததா என்று கேள்வி எழுப்பி இதற்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இதற்கிடையே தான் எடப்பாடி பழனிசாமியின் கருத்து தொடர்பா வருகிற ஜூலை 14ஆம் தேதி கோவையில் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கு.